இரவு 12 மணியை தாண்டியிருந்தது. வீட்டின் எல்லா விளக்குகளும் அணைந்திருந்தன. மழை பெய்து முடிந்த குளிர்ந்த காற்று ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்து கொண்டிருந்தது. நான் மட்டும் இன்னும் முழுமையாக தூங்கவில்லை. என் அறை கதவு மெதுவாக கரகரத்து திறந்த சத்தம் கேட்டதும் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கண்களை மூடியபடியே நான் அசையாமல் படுத்திருந்தேன். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் மெதுவாக உள்ளே வந்து கதவை பூட்டினார். அவரது காலடி சத்தத்தை நான் நன்றாக அறிந்திருந்தேன். அவன் அருண். என் வீட்டில் எல்லோரிடமும் சிரித்தபடி நடந்து கொள்ளும், எப்போதும் அமைதியாக இருக்கும் என் தம்பி. ஆனால் சில நாட்களாக அவனில் ஏதோ மாறிவிட்டது. அவன் என்னை பார்த்த விதம், அவன் பேசும் விதம், அவன் அருகில் வந்தால் எனக்கு ஏற்படும் அந்த விளக்கமளிக்க முடியாத பயம், எல்லாமே வேறுபட்டிருந்தது. அவன் மெதுவாக என் படுக்கைக்கு அருகில் வந்து நின்றான். என் முகத்தை பார்த்துக் கொண்டே சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். அதன் பிறகு அவன் குளிர்ந்த கைகளை என் தலைமுடியில் வைத்தான். நான் இன்னும் தூங்குவது போலவே நடித்துக் கொண்டிருந்தேன். என் உள்ளம் முழுவதும் பயத்தில் உறைந்து போயிருந்தது. அக்கா! அவன் மெதுவாக கிசுகிசுத்தான். நீங்க என்ன ஒரு நாளும் விட்டு போக மாட்டீங்கல்ல? அந்த குரலில் இருந்த ஏதோ ஒன்று என்னை நடுங்க வைத்தது. நான் பதில் சொல்லவில்லை. சில வினாடிகள் கழித்து அவன் மெதுவாக எழுந்து வெளியே சென்றான். கதவு மீண்டும் அடைந்த சத்தம் கேட்டதும் நான் கண்களை திறந்தேன். அறை முழுக்க இருள். ஆனால் என் உடம்பு முழுவதும் குளிர்ந்த வியர்வை. என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இப்படியெல்லாம் ஆரம்பித்தது சில வாரங்களுக்கு முன்புதான். என் பெயர் நிரஞ்சனா. எனக்கு 22 வயது. கல்லூரி விடுமுறை காரணமாக வீட்டில்தான் இருந்தேன். அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு போவார்கள். வீட்டிலிருந்த எல்லா பொறுப்புகளும் என்மேல் விழுந்துவிடும். காலை எழுந்ததும் சமைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, துணி துவைப்பது. மாலைக்குள் நான் முழுக்க சோர்ந்து போயிருப்பேன். அந்த நாள் மிகவும் களைப்பாக இருந்தது. தலையில் கடுமையான வலி. நான் ஹாலில் இருந்த சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தேன். அப்போதுதான் அருண் உள்ளே வந்தான். அக்கா, உடம்பு சரியில்லையா? அவன் கேட்ட குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. சரிதான். நான் சிரிக்க முயன்றேன். சில வேலைகள் அதிகமா இருந்துச்சு. அவன் எதுவும் சொல்லாமல் சில நிமிடம் என்னை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சமையலறைக்கு சென்று சூடான பால் கொண்டு வந்தான். இத குடிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு அவன் மீது பாசம் வந்தது. எப்போதுமே அவன் அமைதியான பையன். வெளியில் நண்பர்கள் கூட அதிகமில்லை. என்னோடதான் அதிகமாக பேசுவான். நான் பாலை குடித்துக் கொண்டிருந்த போது அவன் என் அருகில் அமர்ந்திருந்தான். அக்கா, உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா என்ன செய்வீங்க? அவன் திடீரென்று கேட்ட கேள்வி என்னை குழப்பியது. எதுக்கு கேக்குற? அப்படியே. அவன் சிரித்தான். ஆனா அந்த சிரிப்பில் ஏதோ வித்தியாசம் இருந்தது. நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன். அந்த இரவுதான் முதல் முறையாக விசித்திரமான சம்பவம் நடந்தது. நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். திடீரென்று யாரோ என் அருகில் அமர்ந்திருப்பது போல உணர்ந்தேன். மூச்சு சத்தம் மிக அருகில். கண்களை திறக்க முயன்றேன். ஆனால் முடியவில்லை. என் உடம்பே கனமாக இருந்தது. யாரோ என் தலைமுடியை மெதுவாக தடவினார்கள். நான் கத்த வேண்டுமென்று நினைத்தேன். ஆனால் குரல் வரவில்லை. சில நிமிடங்கள் கழித்து எல்லாம் அமைதியாகிவிட்டது. காலை எழுந்தபோது என் தலை வெடிக்கப் போவது போல இருந்தது. அந்த நாள் முழுவதும் மயக்கம். அம்மா கூட கவனித்தார். முகம் எல்லாம் சோர்ந்து போயிருக்கு. நான் சிரித்துவிட்டு தவிர்த்து விட்டேன். ஆனால் அந்த இரவுக்குப் பிறகு தினமும் ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் என் அறை ஜன்னல் திறந்திருந்தது. மற்றொரு நாள் என் மேசையில் நான் வைத்திராத பூ ஒன்று இருந்தது. மற்றொரு இரவு யாரோ என் காதருகில் நின்று மெதுவாக சிரித்த சத்தம் கேட்டது. ஒவ்வொரு நாளும் என் பயம் அதிகரித்துக் கொண்டே போனது. ஆனால் உண்மையான அதிர்ச்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. மின்சாரம் போயிருந்தது. வீட்டில் நானும் அருணும் மட்டும். நான் மெழுகுவர்த்தி ஏற்றி சமையலறையில் நின்றிருந்தேன். அப்போது திடீரென்று மேல் மாடியில் ஏதோ விழுந்த சத்தம் கேட்டது. அருண்?
நான் கூப்பிட்டேன். பதில் இல்லை. மீண்டும் ஒரு பெரிய சத்தம். என் இதயம் வேகமாக துடித்தது. மெதுவாக படிகளை ஏற ஆரம்பித்தேன். மேலே முழுக்க இருள். காற்று ஜன்னலை அடித்த சத்தம் மட்டும். அருண்! அந்த நேரத்தில் திடீரென்று யாரோ என் பின்னால் நின்ற உணர்வு. நான் பதறி திரும்பினேன். ஆனால் யாரும் இல்லை. அடுத்த நொடி என் காதருகில் மிகவும் மெதுவாக ஒரு குரல். அந்த ஒளியில் என் முன்னால் நின்ற முகத்தை பார்த்ததும் என் இதயம் நின்று போனது போல இருந்தது. அருண். ஆனால் அவன் முகத்தில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு சிரிப்பு. அவன் கண்கள் நேராக என்னையே பார்த்து கொண்டிருந்தன. என்ன அக்கா, இவ்வளவு பயந்துட்டீங்களா? நான் உடனே மூச்சை இழுத்துக் கொண்டேன். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் மெதுவாக அருகே வந்தான். நீங்க மேலே வந்ததுக்காகத்தான் நானும் வந்தேன். அவன் பேசும் விதம் சாதாரணமாக இருந்தாலும் என் மனசு அமைதியாகவில்லை. கீழே போலாம் நான் சொல்லிவிட்டு திரும்ப முயன்றேன். ஆனால் அடுத்த நொடி அவன் என் கையை பிடித்தான். அந்த பிடி மிகவும் குளிர்ந்திருந்தது. அக்கா, அவன் மெதுவாக சொன்னான். நீங்க என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. என் உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பித்தது. அருண், கைவிடு. சில வினாடிகள் அவன் அப்படியே என்னை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சிரித்துவிட்டு கையை விட்டான். சரி, கோபப்படாதீங்க. நான் வேகமாக கீழே இறங்கி வந்தேன். அந்த இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. என் அறை கதவை பூட்டிக்கொண்டு படுக்கையில் அமர்ந்திருந்தேன். மழை சத்தம் மட்டும் வெளியில் கேட்டுக்கொண்டிருந்தது. என் மனதில் ஒரே கேள்வி. அருண் ஏன் இப்படி நடக்கிறான்? அவன் எப்போதுமே அமைதியானவன். ஆனால் இப்போது அவன் கண்களில் ஏதோ வேற மாதிரி ஒன்று இருந்தது. அடுத்த நாள் காலை நான் விழித்தபோது கதவுக்கு வெளியே ஒரு ட்ரே இருந்தது. அதில் காலை உணவு. அதன் அருகில் ஒரு சிறிய காகிதம். நீங்க சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருப்பீங்க. அந்த எழுத்து அருணுடையது. எனக்கு உடம்பு முழுக்க ஒரு சங்கடம். நான் உடனே அந்த காகிதத்தை கிழித்து தூக்கி எறிந்தேன். அந்த நேரத்தில் அருண் ஹாலிலிருந்து என்னை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் மீண்டும் அதே சிரிப்பு. பிடிக்கலையா? நான் எதுவும் சொல்லவில்லை. அக்காவுக்காகத்தான் செஞ்சேன். இப்படியெல்லாம் செய்யாதே அருண். என் குரல் கடுமையாக இருந்தது. ஆனால் அவன் சிரிப்பே மாறவில்லை. சரி. அவன் அமைதியாக நடந்து சென்றான். ஆனால் அந்த நாளுக்குப் பிறகு வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் என்னை மேலும் பயமுறுத்த ஆரம்பித்தது. நான் எங்கே போனாலும் அவன் பார்வை என்னை பின்தொடரும். நான் பேசும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கவனித்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் நான் தோழி ரேணுவுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தேன். அவள் சிரித்துக்கொண்டு சொன்னாள். நாளைக்கு வெளியே வரியா? ஷாப்பிங் போலாம். நான் சம்மதித்தேன். அந்த இரவு அருண் திடீரென்று கேட்டான். நாளைக்கு எங்க போறீங்க? நான் அதிர்ச்சியாக அவனை பார்த்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அப்படித்தான் கேட்டேன். ஆனால் அவன் கண்களில் ஏதோ கோபம் இருந்தது. அடுத்த நாள் காலை நான் வெளியே போகத் தயாரானேன். நீல நிற சூடிதார் அணிந்து கண்ணாடி முன் நின்றிருந்தேன். அப்போது கதவு மெதுவாக திறந்தது. அருண். அவன் என்னை பார்த்தவுடன் சில வினாடிகள் பேசவே இல்லை. பிறகு மெதுவாக உள்ளே வந்தான். இந்த ட்ரெஸ் போடாதீங்க. எனக்கு கோபம் வந்தது. ஏன்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா? நான் சிரித்தேன். நான் என்ன போட்டுக்கணும்னு நீ சொல்லப் போறியா? அவன் முகம் மாறிவிட்டது. நான் சொல்றத கேளுங்க அக்கா. அவன் குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு அழுத்தம் இருந்தது. அருண், லிமிட் கடக்காதே. நான் கடுமையாக சொல்லிவிட்டு வெளியே போக முயன்றேன். அந்த நொடி அவன் கதவை மூடி நின்றான். என் இதயம் வேகமாக துடித்தது. நீங்க வெளியே போகக்கூடாது. என்னடா இது? அந்த ரேணு நல்லவங்க இல்ல. பைத்தியமா பேசாதே, வழிவிடு. சில வினாடிகள் அவன் என்னை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த பார்வை என்னை உள்ளுக்குள் பயமுறுத்தியது. பிறகு திடீரென்று அவன் சிரித்தான். சரி, போங்க. நான் உடனே வெளியேறிவிட்டேன். ஆனால் அந்த நாள் முழுவதும் என் மனசு அமைதியாக இல்லை. மாலையில் வீட்டிற்கு திரும்பியபோது வீடு முழுக்க அமைதி. அம்மா அப்பா இன்னும் வரவில்லை. அருணும் எங்கோ போயிருந்தான். நான் அறைக்குள் சென்று கதவை பூட்டினேன். அப்போதுதான் என் கண்கள் கண்ணாடி மேசை மீது இருந்த ஒரு பொருளை பார்த்தது. ஒரு பழைய புகைப்படம். அதில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன்.
அருகில் யாரோ நின்றிருந்தார். அந்த முகம் தெளிவா தெரியல. ஆனா ஒதுஃப்தோ அந்த புகைப்படத்தை எடுத்தது வீட்டிலிருந்த யாரோ. என் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. புகைப்படத்தின் பின்னால் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. "நீங்க தூங்கும்போது இன்னும் அழகா இருப்பீங்க." அந்த வரிய பார்த்தவுடன் என் கைகள் உறைந்து போனது. புகைப்படத்தை கீழே போடவே முடியவில்லை. அது எப்போது எடுக்கப்பட்டது? யார் எடுத்தது? எப்படி என் அறைக்குள் வந்தார்கள்? என் மூச்சு வேகமாகியது. உடனே கதவை பார்த்தேன். அது பூட்டியபடியே இருந்தது. அப்படியானால் இந்த புகைப்படம் என் அறைக்குள் எப்படி வந்தது? என் மனசு முழுக்க பதட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் கீழே ஹாலில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ வீட்டுக்குள் வந்தார்கள். நான் பதறி அந்த புகைப்படத்தை டிராயருக்குள் மறைத்துவிட்டு மெதுவாக வெளியே வந்தேன். அருண். அவன் கையில் ஒரு பெரிய பை. மழைநீர் அவன் தலைமுடியிலிருந்து சொட்டிக் கொண்டிருந்தது. என்னை பார்த்ததும் அவன் சிரித்தான். "அக்கா, எப்போ வந்தீங்க?" நான் அவனை நேராக பார்த்தேன். "நீ என் அறைக்குள் போனியா?" ஒரு நொடி அவன் முகம் மாறியது. ஆனால் உடனே சாதாரணமாக நடித்தான். "இல்லையே, பொய் சொல்லாதே." அவன் மெதுவாக அருகே வந்தான். "என்னாச்சு?" "என் ரூம்ல ஒரு புகைப்படம் இருந்தது." அந்த வார்த்தை கேட்டதும் அவன் கண்களில் ஒரு மின்னல் போல ஏதோ தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடி அவன் சிரித்து விட்டான். "அதுக்காக இவ்வளவு டென்ஷனா? அதை யார் எடுத்தது?" "எனக்கு எப்படி தெரியும்?" அவன் திரும்பிச் செல்ல முயன்றான். நான் அவன் கையை பிடித்தேன். "அருண், என்ன நடக்குது இந்த வீட்ல?" சில வினாடிகள் அவன் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக என் முகத்தை பார்த்தான். "நீங்க பயப்படுறீங்களா அக்கா?" அந்த கேள்வி என்னை இன்னும் பதற வைத்தது. "நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லு." அவன் திடீரென்று என் காதருகில் நெருங்கி மெதுவாக சொன்னான். "சில உண்மைகள் தெரியாம இருந்தால்தான் நல்லது." என் இதயம் பலமாக துடித்தது. அவன் சிரித்துக்கொண்டு மேலே சென்று விட்டான். அந்த இரவு நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஏதோ தவறு நடக்கிறது. அதற்கான உண்மை தெரிய வேண்டியது அவசியம். நான் என் பழைய மொபைலை எடுத்தேன். அதை சார்ஜ் செய்து புத்தக அலமாரிக்குள் மறைத்து வைத்தேன். கேமரா ஓன். அன்றே அறை முழுவதும் ரெக்கார்டாக ஆரம்பித்தது. "இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும்." என் குரல் நடுங்கியது. அந்த இரவு வழக்கத்தை விட வேகமாக தூக்கம் வந்தது. அது கூட எனக்கு விசித்திரமாக இருந்தது. நான் கதவை பூட்டினேனா என்று கூட நினைவில்லை. என் கண்கள் மெதுவாக மூடியது. அதற்குப் பிறகு யாரோ என் முகத்தை மெதுவாக தடவுவது போல உணர்ந்தேன். என் உடம்பு அசையவில்லை. நான் விழித்திருக்கிறேன். ஆனால் கண்களை திறக்க முடியவில்லை. மயக்கம். காதருகில் சில குரல்கள். ஒரு குரல் அருணுடையது. மற்ற குரல்கள் தெரியாத ஆண்களின் குரல்கள். என் இதயம் உள்ளுக்குள் சத்தமாக துடித்தது. "அவள் முழுக்க மயங்கிட்டாளா?" யாரோ மெதுவாக கேட்டார். "ஆமா." அருணின் குரல். "பயப்படாதீங்க." அந்த நொடி என் உடம்பு முழுக்க குளிர்ந்தது. நான் கத்த முயன்றேன். ஆனால் முடியவில்லை. யாரோ சிரித்தார்கள். பிறகு எல்லாம் இருளாகிவிட்டது. காலை. நான் திடீரென்று கண் திறந்தேன். என் தலை வெடிக்கப் போவது போல வலி. படுக்கை முழுக்க சீர்குலைந்திருந்தது. என் கைகள் நடுங்கின. நான் உடனே எழுந்து உடலை பார்த்தேன். என் மனசு உடைந்து போனது. ஏதோ தவறு நடந்திருக்கிறது. நிச்சயமாக. என் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நேரத்தில் வெளியே அருணின் குரல் கேட்டது. "அக்கா, எழுந்துட்டீங்களா?" நான் உடனே மொபைல் இருந்த இடத்தை பார்த்தேன். அது இன்னும் அலமாரிக்குள் இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் நடுங்கும் கைகளால் வீடியோவை ஓபன் செய்தேன். வீடியோ ஆரம்பித்தது. முதல் சில நிமிடங்கள் எதுவும் இல்லை. நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். பிறகு கதவு மெதுவாகத் திறந்தது. அருண் உள்ளே வந்தான். அவன் மட்டும் இல்லை. அவனுடன் இன்னும் 2 பேர். அவர்களின் முகம் தெளிவாகத் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் என்னை பார்த்து கொண்டு சிரித்தார்கள். என் உடம்பு முழுக்க நடுக்கம். வீடியோவில் அருண் மெதுவாக சொன்னான். "சத்தம் போட மாட்டா." என் கண்களில் கண்ணீர் பெருகியது. அடுத்த சில வினாடிகளில் நடந்ததை பார்க்கக்கூட என்னால் முடியவில்லை. நான் உடனே வீடியோவை நிறுத்திவிட்டேன். மொபைல் என் கையிலிருந்து கீழே விழுந்தது. என் உலகமே சிதறிப் போனது போல இருந்தது. அந்த நேரத்தில்
என் அறை கதவு மெதுவாகத் திறந்தது. அருண் உள்ளே வந்தான். அவன் என்னை பார்த்தான். தரையில் கிடந்த மொபைலை பார்த்தான். பிறகு அருண் அறைக்குள் நுழைந்த அந்த நொடி என் உடம்பு முழுக்க உறைந்து போனது. தரையில் கிடந்த மொபைலை அவன் மெதுவாக எடுத்தான். "இதை நீ பார்த்துட்டியா?" நான் அவன் குரல் அமைதியாக இருந்தாலும் அதுக்குள் ஒரு பயங்கரமான குளிர்ச்சி இருந்தது. நான் பின்னால் நகர முயன்றேன். ஆனா என் கால்கள் வேலை செய்யவில்லை. "அருண், என்ன நடக்குது இங்க?" ன்னு என் குரல் நடுங்கியது. அவன் மெதுவாக கதவை மூடினான். "நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அக்கா. நீ அதிகம் யோசிக்கிறன்னு" சொன்னான். அப்போ வெளியே இருந்து இன்னொரு குரல் கேட்டது. "பிளான் எல்லாம் சரியா?" ன்னு அந்த குரல் கேட்டதும் என் கண்கள் விரிந்தது. நான் மெதுவாக கதவு பக்கம் பார்த்தேன். அந்த 2 பேர் மீண்டும் ஹாலில் நின்றிருந்தார்கள். நான் கத்த முயன்றேன். "யார் நீங்க?" ன்னு அருண் ஒரு நொடி அமைதியாக இருந்து, "அக்கா, நீ இப்போ சத்தம் போட்டா எல்லாம் முடிஞ்சிடும்" ன்னு சொன்னான். என் கண்களில் கண்ணீர் வந்தது. "நீ என் தம்பி இல்லையா?" அன்னு கேட்டேன். அவன் சிரிச்சான். அந்த சிரிப்பு நான் இதுவரை பார்த்ததே இல்லாத மாதிரி இருந்தது. "தம்பியா? இந்த சில நேரம் அது ஒரு பேர் மட்டும்தான்" அன்னு சொன்னான். அப்போ என் மொபைல் அவன் கையில இருந்தது. அவன் அத ஓப்பன் பண்ணி வீடியோவ காட்டினான். "இத நீ முழுசா பார்த்துட்டா, நீ ஏற்கனவே முடிவு எடுத்திருக்கணும்னு" அவன் சொன்னான். என் உடம்பு நடுங்கியது. "நீ என்ன பண்ணீன?" அன்னு கத்தினேன். அப்போ அவன் ஒரு படி முன்னே வந்தான். "நான் மட்டும் இல்ல அக்கா, எல்லாம் ஒரு சிஸ்டம்னு" சொன்னான். அந்த 2 பேரும் உள்ளே வந்தார்கள். ஒருவர் மெதுவாக, "அவள் நினைவுக்கு வரக்கூடாது" அன்னு சொன்னார். நான் பின்னால் நகர்ந்தேன். என் கையில கிடைத்த ஒரு கண்ணாடி டேபிள் துண்டை எடுத்தேன். "நெருங்காதீங்க" அன்னு கத்தினேன். அந்த நொடி வீட்டுக்குள்ளே மின்சாரம் திரும்ப வந்தது. முழு வீடும் ஒளிர்ந்தது. அந்த வெளிச்சத்தில் அருணின் முகம் இன்னும் தெளிவாக தெரிந்தது. அமைதியாக, உணர்ச்சியில்லாமல், "இப்போதான் முடிவுன்னு" அவன் சொன்னான். திடீரென்று நான் கதவை நோக்கி ஓடினேன். பின்னால் குரல் கேட்டது, "அவளை பிடிங்கன்னு." நான் ஹால் முழுக்க ஓடினேன். கதவை திறக்க முயன்றேன். பூட்டப்பட்டிருந்தது. என் இதயம் வெடிக்கப் போகிற மாதிரி இருந்தது. அப்போ என் பின்னால் காலடி சத்தம் நெருங்கியது. நான் திரும்பினேன். அருண் என் கையை பிடிக்க வந்தான். நான் அவன் கையை கடுமையாக தள்ளினேன். "நீ என் தம்பி இல்ல. நீ யார்?" ன்னு கத்தினேன். அந்த நொடி அவன் முகம் முதல் முறையாக சிதறியது. கோபம், பயம் எல்லாம் கலந்தது. "நான் யார் தெரியணுமா?" அன்னு அவன் கத்தினான். அப்போதான் வெளியே போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. எல்லாரும் நின்று போனார்கள். அந்த 2 பேர் ஓட முயன்றார்கள். ஆனால் கதவு உடைந்து திறந்தது. போலீஸ் உள்ளே வந்தது. "நகராதீங்க" அன்னு குரல் முழங்கியது. அருண் அப்படியே நின்றான். என் கண்கள் அவனை பார்த்தது. அவன் மெதுவாக சொன்னான், "நான் உன்னை காப்பாத்ததான் இதெல்லாம் செய்தேன்." ஒன்னு நான் அதிர்ச்சியாக, "என்ன சொல்ற?" ஆண்டு கேட்டேன். போலீஸ் அவனை பிடிக்க முயன்றது. அவன் கடைசி நொடி என்னை பார்த்தான். "நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பன்னு" சொன்னான். அடுத்த நொடி அவனை இழுத்து கொண்டு போனார்கள். வீடு முழுக்க அமைதி விழுந்தது. நான் தரையில விழுந்து அழுதேன். என் மனசுக்குள்ள ஒரே கேள்வி, உண்மை யார் பக்கம்? அந்த வீடியோவா, இல்ல அவன் சொன்ன வார்த்தைகளா? அந்த இரவு முழுக்க நான் கண்மூடவே முடியல. வீடு இப்போது அமைதியாக இருந்தாலும் என் மனசு மட்டும் இன்னும் அந்த குரல்களுக்குள்ளே சிக்கியிருந்தது. "நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப." அந்த வார்த்தை மட்டும் மீண்டும் மீண்டும் என் காதுக்குள்ளே ஒலித்துக் கொண்டே இருந்தது.